தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் இரண்டாவது நாளாக சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இரண்டாவது நாளாக தாவேக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இதில் என்ன மாதிரியான விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான ஆலோசனை கூட்டம் இரண்டாவது நாளாக சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களான செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்டோரின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பலருக்கும் கடந்த 2 நாட்களாக பல்வேறு கட்சிகளில் இருந்து வரக்கூடிய அழைப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும், இந்த விவகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் செங்கோட்டையன் உள்ளிட்டிருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து இந்த ஆலோசனை வழங்கி வருகின்றனர். நேற்று இந்த ஆலோசனை கூட்டம் செங்கோட்டையன் தலைமையிலும் ஆதவர்ஜனா தலைமையிலும் நடைபெற்றிருந்தது. இறுதியாக நேற்று மாலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சில முக்கிய அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருந்தார். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கட்சியினுடைய தலைவர் விஜய் முகம் மட்டுமே உங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டும், அதை மட்டும் உணர்ந்து செயல்படுங்கள் என்பதையெல்லாம் நேற்று தெளிவுபடுத்தியிருந்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில் மட்டுமே ஆட்சி அமையும், அதனால் நீங்கள் அனைவரும் உறுதியாக இருங்கள் என்பதையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தொடர்ந்து இந்த இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனை கூட்டம் செங்கோட்டையனுடைய தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்று மாலைக்குள் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்தும் ஆட்சி அமைக்க தேவையான தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பது குறித்தும் விரைவில் அறிவிப்பும் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பிற கட்சிகளிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் செங்கோட்டையன் தலைமையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த ஆலோசனை கூட்டமானது பனையூரில் நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.